வணக்கம். நான் தமிழன்பன். 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. 12 ஆண்டுகளாக பிரதமராக மோடி அவர்கள் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்ற ஒரு பாடல் உண்டு தமிழிலே. அதுபோல் எவ்வளவு பெரிய வெற்றிகளை பார்த்தென்ன, எவ்வளவு மதிப்பு மரியாதைகளை பார்த்தென்ன, தமிழ்நாட்டில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அனுதினமும் வருந்திக் கொண்டிருக்கிறது பாஜக தலைமை. பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எவ்வளவோ குட்டிக்கரணம் அடித்து பார்த்தும் தமிழ்நாட்டுக்குள் அவர்களால் நுழையவே முடியவில்லை. அவர்கள் செல்வாக்கு செலுத்தவே முடியவில்லை. ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டின் மீது அவர்களுடைய கருத்துக்களை திணிப்பது, சித்தாந்தங்களை திணிப்பது போன்ற வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணம் என்றாலும் அதை கொஞ்சம் கூட உணராமல் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்னென்ன கேடுகளை விளைவிக்க முடியுமோ அத்தனையும் விளைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட மின்சார கட்டணம் குறித்து மிக பரவலான சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த மின்சார கட்டணத்திற்கும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த உதவி மின் திட்டம்தான் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். யாரும் அதை பேசாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையோடு அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் விளைவுதான் இன்று தமிழ்நாட்டு மக்களின் மீது பெரும் சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி மின் கட்டணம் மட்டுமல்ல, மொழி, இன உரிமை எல்லாவற்றிலும் வந்தே மாதரம் பாட வைக்கிறார்கள், இந்தியை திணிக்க துடிக்கிறார்கள், சமஸ்கிருத பாடலை பாட வைக்கிறார்கள் என்று என்னென்ன வகைகளில் முடியுமோ அவ்வளவு கேடுகளையும் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டும் தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும், பாஜக செல்வாக்கு பெற வேண்டும் என்கிற ஒரு நப்பாசையும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தால் அவர்களால் சாதிக்க முடிந்த அந்த செயல் கட்சியாக அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பாஜக தமிழ்நாட்டில் நாள்தோறும் தேய்ந்து கொண்டேதான் போகிறது. பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெற்ற 2014 தேர்தல், 2019 தேர்தல், 2024 தேர்தல் ஆகிய 3 தேர்தல்களிலுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்கு எதிராகத்தான் வாக்களித்தது என்பது மறக்க முடியாத நினைவு. ஒரு முறை ஜெயலலிதா அவர்களும், இருமுறை திமுக கூட்டணியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டின் மொத்த உறுப்பினர்களையும், பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றது என்பது வரலாறு. எப்படி ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டின் ஆதரவு ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை, கட்சியாகவும் இல்லை என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் தெரிந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் திரு அண்ணாமலை அவர்களை கர்நாடகத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டி வந்து ஒரு விவசாயி போல், ஆடு மேய்ப்பவர் போல், ஒரு இயற்கையின் காதலர் போல் ஒரு சித்தரிப்பை உருவாக்கி அதன் பிறகு அவரை பாஜகவில் சேர்த்து பாஜக தலைவராக்கி அவர் தன்னுடைய IPS அதிகார தோணியிலேயே திமுகவை மிரட்டி கொண்டிருந்ததும், அதற்கு எதிராக அறிக்கைகள் விட்டு கொண்டிருந்ததும், சொந்த கட்சியினரையே பல சூழ்ச்சிகள் செய்து தெரிக்க ஓட விட்டதையும் பார்த்து அவருக்கு ஒரு செல்வாக்கு வந்தது. இந்த செல்வாக்கின் காரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஒரு 11 விழுக்காடு வாக்குகளை பெற்றார்கள் என்பது ஒரு நடந்த நிகழ்வு. அதனால் இன்னும் தலைகால் புரியாமல் அவர்களுக்கு ஒரு ஆட்டம் வந்துவிட்டது. நாம் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று அவர்கள் தவறாக கணக்கு போட்டு விட்டார்கள். அதாவது தமிழ்நாடு மட்டுமில்லை, எங்குமே ஆளும் கட்சியை மிக தீவிரமாக ஒருவர் விமர்சிக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு வருவது இயல்பான ஒன்று, காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்றுதான். ஒரு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVK இளங்கோவன் இருந்தபோது அவர் ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்த போது அவருக்கு அவ்வளவு மரியாதையும் செல்வாக்கும் இங்கு இருந்தது. ஆனால் எப்பொழுதுமே யார் ஆளும் கட்சிக்கு எதிராக தீவிரமான கருத்துக்களை பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு வலிமை இருக்கும் என்பது இயல்பானது. அது முழுமையானது அல்ல என்பதும் வரலாறு தான். ஆனால் அண்ணாமலை அவர்களை வைத்துக்கொண்டு, அவர்களால் கிடைத்த சிறு செல்வாக்கை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலும் நாம் பெரிதாக கால் ஊன்றி விட்டோம் என்கிற மமதையில் இருந்தது பாஜக. அது
இந்த சட்டமன்ற தேர்தலில் முற்றாக ஒழிந்து விட்டது. கடந்த சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்த அந்த கட்சிக்கு இந்த சட்டமன்றத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் தான் கிடைத்திருக்கிறார். மிக பெரிய படுதோல்வியை சந்தித்த அந்த கட்சி தன்னுடைய தோல்வியை விட திமுகவின் தோல்வியை கொண்டாடி ஆறுதல் படுத்தி கொண்டது. அந்த கட்சியினரும் அந்த கட்சியின் ஆதரவாளர்களும் திமுக தோல்வி அடைந்ததை பெரிதாக கொண்டாடி தங்கள் தோல்வியை மறைத்து கொண்டார்கள். திமுக தோல்வி, குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட பொறுப்பேற்க முடியவில்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. சொந்த கட்சி தோற்றதை கூட மறந்துவிட்டு அதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்னொரு அந்த கொண்டாட்டங்கள் மறைந்து ஒரு மாதிரி போக போக நாம் ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறோம் என்பதை மெல்ல மெல்ல அவர்கள் உணரத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பேரிடியாக திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்குவதாக அறிவித்து விட்டார். அவர் இப்பொழுது வி த லீடர்ஸ் என்கிற ஒரு பெயரில் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அந்த அமைப்பின் பெயரில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். மெதுவாக அதை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து வேறொரு பெயரில் தேர்தலில் களம் காண வரப்போகிறார் என்பது எல்லாம் அறிவிக்கப்பட்ட செய்தி. இது ஒன்றிய பாஜகவுக்கு மிகப்பெரிய பேரிடியாக அமைந்து விட்டது. இன்றைக்கு ஒன்றிய பாஜகவுக்கு பேரிடி என்பதோடு தமிழ்நாடு பாஜகவில் இருக்கிறவர்கள் இப்பொழுது தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த யாரை சந்தித்தாலும் நீங்கள் இந்த அணியா அந்த அணியா, அதாவது நீங்கள் பாஜகவா அண்ணாமலையா என்று கேட்டால் பலரும் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்கிற சொல்லைத்தான் சொல்கிறார்கள். இன்னும் முடிவெடுக்கவில்லை என்கிற சொல் அண்ணாமலையை நோக்கி அவர்கள் செல்ல போகிறார்கள் என்பதற்கான அறிகுறிதான். பாஜக என்றால் நாங்கள் எப்பொழுதும் பாஜக தான், பாஜகவுக்கு வருவார்கள் போவார்கள், அவர்கள் பின்னாடி எல்லாம் போய் கொண்டிருக்க முடியாது, நாங்கள் பாஜகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் பாஜகவில் செயல்படுவோம் என்றுதான் சொல்ல வேண்டும், நியாயமாக சொல்வதென்றால். ஆனால் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்கிற சொல்தான் 180 பேரிடம் இருந்து வருகிறது என்றால் அவர்கள் அண்ணாமலையை நோக்கி செல்ல போகிறார்கள். இப்பொழுது மதில் மேல் புனையாக இருக்கிறார்கள். அண்ணாமலை கொஞ்சம் வலிமை அடைவார் என்றால் உடனடியாக அவர் பக்கம் தாவி விடலாம் என்கிறமான நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாஜகவை தொடை தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் மாறக்கூடும் என்பது பாஜக தலைமை உணர்ந்திருக்கிறது. பாஜக தலைமை இதை உணர்ந்ததன் விளைவு, உணர்ந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி என்று அறிவித்த அதே நாளில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை என்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறார். இரண்டும் ஒரே நாளில் நடக்கிறது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்தவர், பாஜகவின் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர், இன்றைக்கு அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் கும்மிடிப்பூண்டியில் நடந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை நிகழ்வை குறித்து வெளியிட்ட அறிக்கையில் வட மாநிலத்தவர் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை, தமிழ் தேசிய அரசியலாளர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார் என்று நான் நேற்று சொல்லியிருந்தேன். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் சொன்னது சரி, அதே போக்கில் அவர் போனால் அவருக்கு வலிமை கிடைக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு RSS சித்தாந்தத்தின் தமிழ்நாட்டு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த கணக்காளர் ஆடிட்டர் குருமூர்த்தி என்று சொல்கிற திக்லக் இதழை நடத்தி கொண்டிருக்கிற அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அண்ணாமலையின் எல்லா கருத்துகளிலும் எனக்கு உடன்பாடு உண்டு, அவரை நேர்மறையாகவே நான் அணுகினேன், ஆனால் இந்த கருத்து எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை, இது சரியானது அல்ல என்று வெளிப்படையாக விமர்சித்திருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களிடம் நாம் ஒரு விஷயத்தை சரியா தப்பா என்று எப்படி முடிவெடுப்பது என்று ஒரு கேள்வி எழுப்பிய போது, பாப்பா என்ன சொல்றானோ அதுக்கு நேர் எதிராக முடிவெடு அப்படின்னு சொன்னார். பாப்பா முயலுக்கு 4 கால்னு சொன்னா கூட அதை சந்தேகப்படு என்று அவர் சொன்னார். இன்றைக்கு பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிற முன்னணியில் இருக்கிற RSSின் தலைமை குருவாக சொல்லிக்கொள்கிற குருமூர்த்தி அவர்கள் அண்ணாமலையை கண்டித்திருக்கிறார் எனும்போது நேற்று நாம் பேசியது மிகச்சரி என்று நமக்கு நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. இருந்தாலும் அண்ணாமலை கொஞ்சம் விலகி வந்தாலும் அவருக்கு அந்த இந்திய தேசிய சிந்தனை தொடர்பான ஆட்களோடு தொடர்பு இருக்கிறது, அந்த அனுதாபமும் இருக்கிறது. அமித்ஷாவினுடைய மறைமுக ஆசையில்தான் அவர் தனி கட்சி தொடங்குகிறார் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது என்பதால் பாஜகவை சேர்ந்த பலர் அவரோடு செல்லக்கூடிய பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதோடு கூடவே
திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் பொதுவாகவே அவரும் ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு முன்னிலை எடுக்கிறார் என்றால் ஒரு தேசிய சிந்தனை உள்ள RSS சிந்தனை உள்ள அனைவரும் அவர் பின்னால் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் இருவரும் இணையலாம், இணைந்து தேர்தலை சந்திக்கலாம், அல்லது இவர் தேர்தலை சந்திப்பார், அவர் ஆதரவு கொடுப்பார், அல்லது இருவரும் கூட்டணி அமைக்கலாம் என்றெல்லாம் பல கருத்துக்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த கருத்துக்கள் ஏற்கனவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவதாக இருந்தபோது அண்ணாமலை அவர்கள் அதில் இணைய போவதாக இணைய அழைப்பு விடுத்ததாக செய்திகள் இருக்கின்றன. அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் தொடங்கும் கட்சிக்கு ரஜினிகாந்த் அவர்களின் ஆதரவு இருக்கிறது என்ற ஒரு கருத்து வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த கருத்து பரவி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான் லதா ரஜினிகாந்தும் ஒரு தனி அமைப்பை தொடங்கி இருக்கிறார் எனும் போது இவர்கள் இருவரும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லப்படுவது அந்த கருத்திற்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ரஜினிகாந்த் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்கிற கருத்துக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலும் ரஜினிகாந்த் திரைத்துறையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக கோலோச்சினாலும் அதே துறையில் இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும் முன்பு அவரோடு ஒரு திரைத்துறையிலேயே ஒரு மோதல் போக்கை கடைபிடித்தார். காக்கா கழுகு கதையெல்லாம் நீங்கள் அனைவரும் கேட்டதுதான். அந்த மோதல் போக்கை கடைபிடித்து அவர் ரஜினிகாந்தை தான் வென்றுவிட்டதாக மனதுக்குள் நினைத்து கொண்டு அதன் போக்கில் செயல்பட தொடங்கினார். அவருடைய ரசிகர்களும் ரஜினிகாந்த் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் கடுமையான மோதல்களை நடத்தி கொண்டே இருக்கின்றனர். இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ரஜினிகாந்த் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் போட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருவருக்கு எதிரெதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ரஜினிகாந்த் ரசிகர்களை நோக்கி விஜய் ரசிகர்கள் வைக்கிற ஒரு கேலி கிண்டல் என்னவென்றால், எங்கள் தலைவர் சொன்னபடி வந்து விட்டார், உங்கள் தலைவர் பின்வாங்கி விட்டார் என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த கிண்டலுக்கு மட்டும் ரஜினி ரசிகர்களால் எந்த வகையிலும் பதில் சொல்ல முடியாமல் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. இப்பொழுது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, அதாவது அண்ணாமலை அவர்கள் வருவதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ரஜினியும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், அவருடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அண்ணாமலையுடைய கட்சியில் இடம் அல்லது கூட்டணியாக இடம் என்று வைத்து அவர்கள் தேர்தலுக்கு வரலாம் என்கிற பேச்சுகள் மிக தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக இல்லை, மிக தீவிரமாகவே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான முயற்சிகளும் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட சிலரோடு இன்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார். இந்த அவருடைய சந்திப்பின் போது 12 ஆண்டு கால மோடி ஆட்சியின் சிறப்புகள் குறித்த புத்தகத்தை அவருக்கு வழங்கி அது குறித்து பேசிவிட்டு வந்தோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தமிழ்நாடு பாஜகவுக்கு அண்ணாமலை அவர்களும் லதா ரஜினிகாந்த் அவர்களும் கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கின்ற நேரத்தில் ரஜினிகாந்தும் அதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டால் முற்றாக பாஜகவிற்கு ஆட்களே இல்லாமல் போய்விடுவார்கள். அவர்கள் அனைவரும் இந்த பக்கம் சேர்ந்து விடுவார்கள். ஏனெனில் சித்தாந்தத்துக்கு ஆதரவாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆகிய இருவருமே இருக்கிறார்கள். ஒரு தமிழ் அடையாளமாக அண்ணாமலை இருக்கிறார். இரண்டும் சேர்ந்தால் பாஜகவை தொடைத்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்கிற ஆபத்தை ஒன்றிய பாஜக உணர்ந்திருக்கிறது. அண்ணாமலையை அவர்கள் இயக்குகிறார்கள் என்றாலும் அண்ணாமலை பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராக பேசித்தான் வளர முடியும் என்பது அவர் சித்தாந்த ரீதியாக உறுதியாக இருப்பவர்களுக்கு ஓப்பான செய்தியே கிடையாது. அது அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு, முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கு வேண்டுமானால் பயன்படலாமே தவிர சித்தாந்தத்தை வலியுறுத்தி அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற இடத்தில் அவர்கள் ஜீரோவாகி விடுவார்கள், சுழியமாகி விடுவார்கள். அந்த இடத்தை அவர்கள் செய்யவே முடியாது. இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களை பாஜக இயக்குகிறது. அவரும் பாஜகவுக்கு முரணாக போகாமல் இணங்கி போகிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நானும் அதை சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் அவர் ஒரு பள்ளி கல்வியில் 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை உயர்த்துவதற்கு தந்தை பெரியார் பிறந்த நாளை தேர்ந்தெடுக்கிறார். இது பாஜகவினருக்கோ RSS காரர்களுக்கோ சுத்தமாக பிடிக்காத ஒன்று. அவர்கள் விஜயை பயன்படுத்தி அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை, ஒன்றிய அதிகாரத்தை தமிழ்நாட்டுக்குள் திணிக்க முற்படலாமே தவிர
வலுக்கட்டாயமாக திணிக்க முற்படலாமே தவிர, ஆனால் அவர்களுடைய சித்தாந்தத்தை விஜயிடம் திணித்து விட முடியவில்லை என்பது அவர் தந்தை பெரியார் பிறந்த நாளில் இந்த நிகழ்வை நடத்துகிறேன் என்று சொல்வதன் மூலம் அந்த அந்த இடத்தில் அவர்கள் முழுமையாக தோல்வி அடைகிறார்கள் என்பதுதான் பொருள். ஏற்கனவே இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவருடைய ஆதரவோடு வந்தாலும் அவர் வடமாநில திணிப்பை, வடமாநிலத்தவர் குறித்த நிலைப்பாட்டை முற்றிலும் மாற்றிக்கொண்டு பேசுகிறார். மும்மொழி திணிப்பை எதிர்க்கிறார், இந்தி திணிப்பை எதிர்க்கிறார். இன்றைக்கு கூட நீட் தேர்வில் ஒன்றிய அரசு செய்வது தவறு என்கிற பொருளில் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஒன்றிய அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிற இடத்துக்கு அவர் வந்துவிட்டார் என்றால், அவர் என்னதான் மறைமுக கூட்டணி இருந்தாலும் மக்களிடத்தில் அவர் பேசுகிற கருத்துக்கள் போய் சேர்ந்தால் அது ஒன்றிய அரசுக்கு எதிராகத்தான் போய் சேரும். 1991-96 ஆண்டு ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் மிக கடுமையாக ஜெயலலிதாவை நெருக்கி சட்ட ரீதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தினாலும் அதன் பலனை அரசியல் ரீதியாக அனுபவித்தது திமுக தான். அதேபோல் பல ஆண்டுகளாக அண்ணாமலை உட்பட, சீமான் அவர்கள் உட்பட, அதிமுகவினர் உட்பட பல ஆண்டுகளாக திமுகவினர் மீது வைத்த குற்றச்சாட்டுகளின் பலனை அரசியல் ரீதியாக அறுவடை செய்திருப்பவர் இன்று நடிகர் விஜய் அவர்கள். திமுகவின் மீதான விமர்சனங்கள் அவருக்கு பலமாக அமைந்திருக்கின்றன. அந்த விமர்சனத்தை வைக்கும் போதே இவர்களை எதிர்க்க ஒருவர் வரமாட்டாரா என்கிற எண்ணம் மக்களுக்குள் வரும். இவரால் அவர்களை எதிர்க்க முடியும் என்று நம்பி அவர்கள் ஓட்டு போட்டார்கள் என்பதுதான் உளவியலாளர்கள் கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவில் அவர்களை எதிர்க்க முடியாது. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நடவடிக்கை அதிமுகவையே மேலும் பலவீனப்படுத்துகிறது என்றால் திமுகவை எதிர்க்கிற துணிவு அவர்களுக்கு வராது என்று மக்கள் நினைத்ததன் விளைவு விஜய் வென்றார் என்பது உளவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது எதற்கென்றால் இப்படித்தான் பாஜகவின் மீதான தொடர் விமர்சனங்கள் யார் வைத்தாலும் அதனுடைய அரசியல் ரீதியான பலனும் பாஜகவுக்கு எதிராக யார் தீவிரமாக எதிர்க்கிறார்களோ, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பது திமுக தான். அதன் பலனை திமுக தான் அனுபவிக்கும். அது அண்ணாமலை அறிக்கை விட்டாலும், சீமான் அறிக்கை விட்டாலும், விஜயே அறிக்கை விட்டாலும் அதனுடைய பலன் திமுகவுக்கு தான் போய் சேரும். ஏனெனில் அவர்கள் பொது வழியில் தீவிரமாக பாஜகவின் RSSின் கொள்கைகளை எதிர்க்கிறோம் என்று அறிவித்து அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக அதை எதிர்க்காமல் இந்த கொண்டு வருகிற திட்டங்கள் ஒன்றை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் அந்த எதிர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் தீவிரமாக எதிர்ப்பவரைத்தான் மதிப்பார்கள் என்பது யதார்த்தம். அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக பேசும்போதும், ஒரு பிராமண முகமாக திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதும் அவர்களோடு ரஜினிகாந்த் அவர்களின் இணைந்தால் அது மிகப்பெரிய சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த சக்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் பாஜக RSS சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களுக்கான வடிகாலாக இருக்கும். அந்த வடிகாலை அவர்கள் ஒட்டுமொத்தமாக இவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் பாஜக சுழியமாகிவிடும். பாஜகவிற்கு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட, இப்போதே இல்லை, வார்டு கவுன்சிலர் கூட வரமாட்டார்கள். ஒரு கூட்டணி அமைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இன்றைய சந்திப்பில் ரஜினிகாந்த் அவர்களிடம் மிகவும் இறைஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், நீங்கள் அண்ணாமலையை ஆதரிக்க கூடாது, அண்ணாமலையுடன் இணங்கி போகக்கூடாது, அண்ணாமலை கட்சியில் சேருவதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுவதோ செய்யக்கூடாது. அதேபோல் உங்களுடைய மனைவியினுடைய அமைப்பும் அண்ணாமலைக்கு ஆதரவாக செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒன்றிய அரசின் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு கட்சி ஒருவரிடம் போய் அன்பாக பேசினாலும் கெஞ்சி பேசினாலும் அது ஒரு மறைமுக நிர்பந்தம், அதிகாரம், மிரட்டும் துணி என்பதுதான் யதார்த்தம். அவர்கள் இன்றைக்கு அன்பாக போய் சொல்லியிருப்பதும் அதையே மிரட்டலாக சொன்னாலும் ஒன்றே ஒன்றுதான், அண்ணாமலை பக்கம் ரஜினிகாந்த் போய்விடக்கூடாது என்பதுதான். அண்ணாமலை பக்கம் ரஜினிகாந்த் போய்விடுவார் என்கிற ஒரு செய்திகள் வந்த போதே பாஜக தரப்பிலிருந்து அவரிடம் பேசியதாலும், நடுவிலே இந்த லாகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு குறுக்கு சால் ஓட்டி கொண்டிருக்கிறார். அவர்
விஜய் கட்சியில் சேர்ந்து வேட்பாளராக போட்டியிடவிருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் அவர் பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்றே அறிவித்து விட்டார். அதை முறைப்படி சொல்ல வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் அந்த பேட்டியில் சொல்லும் போதும் நான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆசையோடு தான் எல்லா வேலைகளையும் செய்கிறேன் என்று ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஏற்கனவே விஜய்க்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் கடுமையான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் என்னுடைய தலைவர், விஜய் என்னுடைய நண்பர் என்று ரஜினிகாந்த் கொடியையோ படத்தையோ போட்டுக்கொண்டு ராகவா லாரன்ஸ் தேர்தலில் போட்டியிட்டு விடக்கூடாது என்கிற ஒரு பதைபதைப்பு ரஜினிக்கு ஏற்பட்டதன் விளைவு அவர் அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். என்னுடைய பெயரையோ புகைப்படங்களையோ எங்கும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை அவர் தன்னுடைய மனைவியிடம் செல்வதற்கு பயந்து கொண்டு அவர் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டார் என்று கிண்டல்கள் எல்லாம் வந்தன. உண்மையில் அவர் ராகவா லாரன்ஸ் ஏதாவது ஒரு குளறுபடி செய்துவிடக்கூடாது என்பதற்காக அதை செய்திருக்கிறார். அவருக்கு அண்ணாமலை மீது ஒரு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனால்தான் அவர் தான் கட்சி தொடங்கும் போது அண்ணாமலை அழைத்திருக்கிறார். இப்பொழுது அண்ணாமலை தீவிரமாக செயல்பட தொடங்கி ரஜினிகாந்த் அவர்களும் அதற்கு இணங்கி போகும்போது அதற்கு ஆதரித்து அவர் பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இன்றைக்கு அவர் நான் முதலில் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது மறுபடியும் அரசியலுக்கு வந்தால் அது தவறாகி விடாதா என்றெல்லாம் அவர் கேட்டதாகவும், இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கேட்டதாகவும், அப்பொழுது இன்றைக்கு விஜய் ஒரு பெரிய பாதை போட்டு கொடுத்திருக்கிறார். முன்பெல்லாம் அரசியல் என்றால் ஊராக சென்று மக்களை சந்தித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. சமூக வலைதளங்கள் மூலம் பேசினால் போதும், அதை பரப்புரைக்கு பயன்படுத்தி கொண்டால் போதும், வெற்றி பெற்று விடலாம் என்கிற பாதையை விஜய் போட்டு கொடுத்திருக்கிறார். அவர் ஒட்டுமொத்தமாக போனது ஒரு 10 கூட்டம் தான் இருக்கும், வெற்றி பெற்றிருக்கிறார். ஊராக கிராமமாக சென்று பேசிய ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இருந்த இடத்திலிருந்து பரப்புரை செய்தால் போதும், மக்களை சந்திக்க வேண்டியதில்லை என்று அவரை சமரசம் செய்ததாகவும் செய்திகள் இருக்கின்றன. இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தது போல் பாஜகவிற்கும் தெரிந்திருக்கும். அதனால் அவர்கள் அப்படி ஒன்று நடந்து விட்டால் தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லாமல் போய்விடும், உறுப்பினரே இல்லாமல் போய்விடுவார்கள், கிளைக்கழகம் கூட இல்லாமல் போய்விடும் என்கிற அச்சத்தின் காரணமாக இன்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேண்டுகோள் என்பது கெஞ்சினார்கள் என்று ரஜினி தரப்பிலிருந்து கசிகிற செய்தி. ஆனால் ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் போய் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அது மறைமுக மிரட்டல் தான். இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து ஒன்றிய பாஜக தலைமையின் ஆசையோடு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார் என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருப்பினும் பாஜக பதட்டப்பட்டிருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்களை ஒரு நிர்பந்தத்திற்கு ஆட்படுத்தியிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலை தொடர்கிறதா, இதில் எதுவும் மாற்றம் வருமா, இந்த சந்திப்புக்கு பிறகு ரஜினிகாந்த் நிலையில் எதுவும் மாற்றம் வருமா என்பதெல்லாம் போக போக தெரியும். அப்பொழுது அது குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.